கோபி நயினார், மதிவதனி, திராவிடர் கழகம், திமுக இப்படின்னு பல்முனையில பல்வேறு விவாதங்கள் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப இது கோபி நயினார் திமுக அப்படிங்கிற மட்டும் விவாதமா இருந்தா இது இவ்வளவு பெரிய விவாதமா நடந்திருக்காது. நாமளும் இங்க உட்காந்து பேச வேண்டிய தேவை இருந்திருக்காது. நம்ம இப்பவும் கூட பேசணும்னு இதை நினைக்கல. இதை தவிர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஏன் தவிர்க்கணும்னு நினைச்சோம்னா இது ஒரு மாதிரியான நட்பு முரண். இந்த நட்பு முரண்ல தொடர்ச்சியா ஒவ்வொரு பக்கமும் கேள்விகள் அடிக்கிட்டே போறது நம்மள நாமளே பலவீனப்படுத்திக்கிறதுக்கு சமமா இருக்கும். அதனால நம்ம இதை பேசக்கூடாது, தவிர்க்கணும். ஒரு 2 நாள் பேசுவாங்க இணையத்துல, அதுக்கப்புறம் தவிர்த்துட்டு வேற விஷயத்துக்கு போயிடுவாங்க. இதை நாமளும் உட்காந்து பேசக்கூடாதுன்னு தான் நாம முதல்ல தவிர்த்தோம். ஏன் இப்போ உட்காந்து இதை பேசுறோம் அப்படின்னா, பல்வேறு தோழர்கள் நமக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, இது குறித்து பேசுங்கிறாங்க. அதுக்காக மட்டுமே பேசுறோமான்னா இல்லை, அவங்களுக்குள்ள ஆழமா ஒரு கேள்வி இருக்கு, தோழர்களுக்குள்ள ஒரு குழப்ப மனநிலை இருக்கு. யார் தான் சரி அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படி அந்த குழப்ப மனநிலை வருது அப்படின்னா, கோபி நயினார் திகாவை கேள்வி எழுப்புறாரு. நீங்க எல்லாம் பாஜகவெல்லாம் பேசுறீங்க சரிதான், ஏன் தலித் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு திமுக ஐடி விங் பதிலடி கொடுக்குது. அவர் ஆடியோவை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா திகா ஏன் தலித் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு யாருமே பதில் கொடுக்க மாட்டாங்க. இது அவங்க செய்யறது தப்பு தானே அப்படின்னு பல முற்போக்கு தோழர்கள், பெரியாரிய தோழர்கள், அம்பேத்கரிய தோழர்கள் எல்லாருக்கிடையிலுமே இந்த ஒரு குழப்பம் இருக்கு. அப்போ திகாவை கோபி நயினார் பேசுனது சரிதான், மதிவதனியே கோபி நயினார் பேசுனது சரிதான், இன்னமும் அவங்கள டார்கெட் பண்ணி வலுவா எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு சில தோழர்கள் கிட்ட வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம். சரி, இது ஒரு மாதிரி குழப்ப மனநிலையிலே நீடிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னமும் இணையத்துல விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, கேள்வி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை குறித்து நம்ம பேசாம தவிர்க்கிறது சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் இப்போ இங்க இதை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம். அத நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வெறும் கோபி நயினார் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஆளுங்கட்சி எதிர்த்து குரல் எழுப்பியிருந்தா, கேள்வி எழுப்பியிருந்தா, அவங்கள அம்பலப்படுத்தி இருந்தா, அதுக்கு எதிர்வினையா திமுக ஐடி விங் மட்டும் எதிர்வினை ஆற்றி இருந்தா இது நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு விளக்கம் கூட சொல்ல தேவையில்ல. ஆளுங்கட்சியை கேள்வி எழுப்புறாங்க, ஆளுங்கட்சியோட ஐடி விங் கேள்வி எழுப்புறவங்களை தாக்குதல் நடத்துது, இணைய கூலிப்படை தாக்குதல் நடத்துது. அப்போ டிஃபால்ட்டா ஒரு சார்பு நம்மளால எடுக்க முடியும். நம்ம என்னதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பான திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட அவங்க இந்த விஷயத்துல தவறு பண்றாங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா இங்க திராவிடர் கழகமும் உள்ளுக்குள்ள சிக்கி இருக்கிறதும் அதன் மேல தொடுக்கப்படுற கேள்விகளும் பலரை குழப்பமடைய வைக்குது. சோ அப்போ நம்ம கோபி நயினார் பேசினது என்ன, திராவிடர் கழகம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது குறித்து கொஞ்சம் அலச வேண்டியதா இருக்கு. அது குறித்து கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். ஆளுங்கட்சியா திமுக வந்தா 100% அப்படியே பாலாறும் தேனாரும் ஓடிடுமான்னா கிடையாது. ஆனா எதற்காக நாம திமுக ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா, அடிமை அதிமுக ஆட்சி. அதிமுக ஒரு தலைவரா அடையாளப்பட்டு, அதிமுக ஒரு தலைவர் அடையாளப்பட்டு அவரின் கீழே அவரோட ஆளுமையில அந்த கட்சி செயல்படாம போய் டெல்லிக்காரன் அதிமுகவோட குடுமையை பிடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சுட்டான். இவங்க எடுக்கிற முடிவு ஒண்ணு கூட இவங்களோட முடிவு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இங்க இருக்கிற அரசியல் சூழலை பொருத்தி பார்த்து நமக்கு கிடைச்ச குறைஞ்சபட்ச வாய்ப்பு திமுக அப்படிங்கிற பேர்ல தான் திமுகவை நம்ம ஆட்சி அதிகாரத்துல அமர வச்சிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல திமுக கிட்ட நமக்கு குத்தங்குறையே வரல, திமுக நமக்கான கட்சி, அதுக்காக தான் நான் அதிமுகவை தூக்கி போட்டு ஒன்ன செலக்ட் பண்ணேன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாமே ஒழிய 100% நீ இப்படி இயங்கி இருக்கணும், அதனால உனக்கு துணை போன எல்லாருமே தவறானவர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம வர்றது அப்படிங்கிறது தான் இங்க ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். திமுக ஆட்சியில நாம பல்வேறு பிரச்சனைகளை வீடியோவா பேசியிருக்கோம், பல நேரங்கள்ல பதிவு பண்ணியிருக்கோம். ஏன் தோழர் சுபவி மாதிரியான ஆட்கள் கூட இந்த பூரண மது விலக்குல விசிகா முன்னெடுக்கும் போது அதுக்கு மாற்று கருத்து சொல்லும் போது அந்த மாற்று கருத்துலையும் முரண்பட்டு நாம அதுக்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக அவர் வச்சிருக்கிற திராவிடர் இயக்க தமிழர் பேரவையே தவறானது அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டு. சுபவி அவர்கள் திராவிடர் இயக்க தமிழர் பேரவைன்னு ஒரு இயக்கத்தை வச்சிருக்காரு. அவரு திகாவோடவும் இணைஞ்சு பயணிக்கிறார். அவரு திமுக சார்பு கொண்டவர். ஆனா அவரோட பேச்சுக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவரோட வரலாற்று தகவல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட வாசிப்பு ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிற அதே வேலையில தான் அவர்கிட்ட கருத்து முரண்பாடு ஏற்படும் பொழுதும் அதுக்கு எதிரான நிலைப்பாட இல்ல அந்த முரண்பட்ட கருத்தை ரொம்ப சுதந்திரமா நம்ம பொதுவெளியில வைக்கிறோம். அது யார் தவறு செஞ்சிருந்தாலும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் வச்சிருக்கிற இயக்கமோ அவர் சார்ந்திருக்கிற இயக்கமோ இல்ல அவரை சார்ந்திருக்கிற அத்தனை பேருமே தவறானவர்கள் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது. இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி குறைஞ்சபட்சம் ஜனநாயகவாதிகளையாவது குறைஞ்சபட்ச கருணை இரக்க குணம் கொண்டவர்களை நம்ம உருவாக்க முயற்சி பண்ணணுமே தவிர இருக்கிற ஜனநாயகவாதிகளையும் எதிர்த்தாப்புல நிப்பாட்டிட்டு நீ உனக்கு அவனே மேல் போ, நீயும் அவனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணாசிரம கட்டமைப்பையும் சனாதனத்தையும் பின்பற்றிக்கிட்டு அதன்படி மக்களை அடைக்கி ஒடுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனையும் இங்க நம்ம கொள்கைவாதிகளா இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற குறைபாடுகளையும் ரெண்டுத்தையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு இல்ல ஒரே மாதிரியான பார்வையில அணுகி நீயும் பாசிஸ்ட் தான் அவனும் பாசிஸ்ட் தான், அவனும் அதிகாரத்துல இருக்கான் நீயும் அதிகாரத்துல இருக்க, அவன் அதிகாரத்துக்கு ஆதரவா பேசுறதுக்கும் ஆள் இருக்கு, உனக்கு அதிகாரத்துல ஆதரவா பேசுறதுக்கும் ஆள் இருக்கு அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பாக்குறதே சரியில்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நமக்குள்ள பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு நிறை குறைகள் இருக்கலாம். ஆனா அது நட்பு முரண்களா உரையாடல்கள் மூலமா மக்களுக்கான அரசியலையும் கொள்கையையும் சிந்தனையையும் முன்னகர்த்தி போறதுல தான் இருக்கணுமே தவிர நமக்குள்ள தூய்மைவாதம் பேசிக்கிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா, நீ எதுக்கு வந்து நின்ன நான் எதுக்கு வந்து நின்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஜனநாயக சக்திகளை இழக்கிறதுக்கு பேரு முற்போக்கு வாதமா இருக்க முடியாது அப்படின்னு தான் அரசியல் வெங்காயம் நம்புது. இது ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டணும், ஒன்றிணைக்கணுமே தவிர இருக்கிறவங்களையும் தூய்மைவாதம் பார்த்து தனியா ஒதுக்கி விட்டு நட்பு முரணை பகை முரணா ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளோட பார்வையாகவும் இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு திராவிடர் கழகமா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இருக்கட்டும், எந்த இயக்கங்கள் எடுத்துங்க இல்ல எந்த கட்சிகள் எடுத்துங்க, அந்த கட்சியோடவோ இல்ல அந்த இயக்கங்களோட கொள்கையோ முழுமையா ஏத்துக்கிட்டு தான் எல்லாரும் அந்த கட்சியில் இருக்கிற எல்லாரும் இருக்காங்களான்னா கிடையாது. பல்வேறு சிந்தனை கொண்டவங்களா இருக்கும், பல்வேறு மனநிலை கொண்டவங்களா இருக்கும், கருத்தியல் புரிதல் கொண்ட உதாரணத்துக்கு விசிகா எடுத்துங்க. விசிகால எல்லாரும் அண்ணன் திருமாவளவன் அவர்களோட சிந்தனை அந்த ஒத்த சிந்தனையோடவே இருக்காங்களா? எல்லாரும் அவ்வளவு சீரிய விடுதலை உணர்வோட இருக்காங்களா? பெரியாரியத்தை உள்வாங்கினவங்களா இருக்காங்களா? அம்பேத்கரியத்தை உள்வாங்கினவங்களா இருக்காங்களா? ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்களா இருக்கலாம். அந்த அளவுக்கு வாசிப்போ, அந்த அளவுக்கு கல அனுபவமோ, அந்த அளவுக்கு தியாக குணமோ, அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போ, அந்த அளவுக்கு நிதானமோ எல்லார்கிட்டையும் இருந்துருமா? எல்லா நிர்வாகிகள் கிட்டையும், தொண்டன் கிட்ட கூட நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லா தொண்டர்களும் அப்படி இருக்கணும்னு கூட சொல்ல தேவையில்லை, எல்லா நிர்வாகிகளுமே அப்படி இருந்துட முடியுமா? முடியாது. இருந்தாலும் அவங்களையும் அரசியல் படுத்து அப்படி முடியாதுங்கிறத அண்ணன் திருமாவுக்கே தெரியும். அதனாலதான் அவன் வரட்டும் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அவரோட முழக்கமா இருக்கு, அவரோட கொள்கையா இருக்கு. வந்து அரசியல் கத்துக்க நம்ம முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க அப்படிங்கிறார். அப்போ ஜனநாயகவாதிகளை குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தோட நம்ம செயல் திட்டத்தை முன் வச்சு ஜனநாயகவாதிகளை பெருக்க பார்க்கணுமே தவிர இருக்கிறவங்களை நம்ம பாசிச பாஜகவோட ஒப்பிட்டு தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது சரியானது இல்லை. இது நம்ம மதிவதனி தீகாவுக்கும் இல்ல கோபி நயினார் அவர்களுக்குள்ள முரண்பாட்டுல நம்மளோட நிலைப்பாடா நாம் இதை நினைக்கிறோம். அதுக்கடுத்து திமுக இணைய கூலிப்படை வந்து கோபி நயினார் அவர்களை கடுமையா தாக்குதல் நடத்துச்சு. இது முதல் தடவை கிடையாது. திமுக இணைய கூலிப்படையினே நம்ம ஏன் சொல்றோம்னா அவங்களுக்கு கொள்கை, இணையத்துல வேலை செய்யறவங்களுக்கு இணையத்துல எதிர்வினை ஆற்றவங்களுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அவங்க பெரியாரியவாதிகள் கிடையாது, அம்பேத்கரியவாதிகள் கிடையாது, மார்க்சியவாதிகள் கிடையாது. அவங்க அதாவது ஆளுங்கட்சிவாதிகள் அப்படின்னு வேணா நீங்க நினைச்சுக்கலாம். யாரெல்லாம் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ இல்ல யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு காசு வாங்கிட்டு எழுதக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு காசு வாங்கிட்டு எதிர்வினை ஆற்றக்கூடிய நபர்கள் தானே ஒழிய அவங்கள நம்ம கொள்கைவாதிகளா எடுத்துக்கிட்டு அவங்க பேசுறது எல்லாம் நாம திமுகவோட கருத்தாவோ திகாவோட கருத்தாவோ எடுத்துக்கிட்டோம் இல்ல அதுதான் பெரியாரியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதோ சரி வராது அப்படின்னு தான் நாம கருதுறோம். இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. கோபி நயினாருக்கு எதிராக மட்டுமே அவங்க செயல்படலை. அதுக்கு முன்னாடி பல்வேறு ஆட்களை எதிர்த்து அந்த மாதிரி களமாடி இருக்காங்க. குறிப்பா மே 17 இயக்கத்துக்கு எதிராக பெருமளவுல களமாடி இருக்கு திமுகவோட இணைய கூலிப்படை. மே 17 இயக்கம் தொடர்ச்சியா கொள்கை, பெரியார் கொள்கை நின்று திமுகவை கேள்வி எழுப்புற மிக முக்கியமான இயக்கம். நீங்க சொல்ல போனா
தமிழ்நாட்டில் எத்தனையோ பெரியாரிய இயக்கங்கள் இருக்கு, பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கு. ஆனா சீமானுங்கிற குடியார பொறுக்கி பெரியாறு குறித்து இழிவா கொச்சையா பேசும்போது அந்த சீமானுங்கிற பொறுக்கிக்கு எதிராக களம் கண்டு களத்துல சீமான வீழ்த்தினது மே 17 இயக்கம் மட்டும்தான். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மட்டும்தான். 2 பேர் தான் களம் கண்டாங்க. அப்படிப்பட்ட மே 17 இயக்கத்துக்கு எதிராகவும் மிக கடுமையா இணையத்துல களமாடினாங்க திமுகவோட இணைய குளிப்படை. ஏன்னா பாஜக காரன் கேள்வி கேட்டா அது பெருசா ஒன்றும் மக்கள் கிட்ட பாதிப்பை ஏற்படுத்தாது, திமுகவுக்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்தாது. ஆனா ஒரு பெரியாரிய இயக்கம் திமுகவை கேள்வி எழுப்புது அப்படின்னா திமுக தப்பு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வெகு மக்கள் கிட்ட போய் சேரும். அப்படிங்கிறதுனால அந்த அந்த இவங்களை கரப்ட் பண்ணிட்டா அப்போ அந்த கேள்வியும் கரப்ட் ஆயிடும் இல்லையா, ஊழல் படிஞ்சதா பொய்யானதா மாறிடுது இல்லையா. அதனால மே 17 இயக்கத்தை கரப்ட் பண்ண, அவங்க தப்பான ஆட்கள்னு காட்ட, பொய்களையும் அவதூறுகளையும் கட்டவிழ்த்து விட்டு அவங்கள கரைபடிந்த ஆட்களா மாத்தினா அவங்க கேட்கிற கேள்வியும் தப்பானதா மாறிடும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை கொண்டு செயல்பட்டாங்க. ஆனா அதை மே 17 இயக்கம் வெற்றிகரமா முறியடிக்கவும் செஞ்சிச்சு. அதே பாணியத்தான் இங்க கோபி நயினாருக்கு எதிராகவும், கோபி நயினாரையே கரெக்டான ஆள்னு காமிச்சா அவரோட கேள்வியும் நீர்த்து போயிடும் இல்லையா. அதனால அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாம கோபி நயினாருக்கு எதிராக திமுகவோட இணைய கூலிப்படை செயல்பட்டதை கடுமையா எதிர்க்கிறோம். கோபி நயினார் மதிவதனிய இல்ல திராவிடர் கழகத்தை ஒரு பாஜக இந்துத்துவ அமைப்போட ஒண்ணு சேர்த்து பொருத்தி பார்க்கறத நம்ம அதுல நிச்சயம் உடன்படலை. இதுதான் நம்மோட நிலைப்பாடு. அதுக்கப்புறம் நான் நிச்சயம் எதிர்பார்த்த இந்த விஷயம் பெருசா போய்கிட்டே இருக்கிறத பார்த்து இது கண்டிப்பா அண்ணன் திருமாவளவன் பதிலளிக்கக்கூடிய நெருக்கடியை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு நம்மளால உணர முடிஞ்சிச்சு. அதே போல அவர் ஒரு மேடையில இதுக்கான பதிலையும் கொடுத்திருந்தாரு. கோபி நயினாருக்கு நட்பு சுட்டலா அவர் ஏற்கனவே முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த அந்த அக்கறையோட அவர் கோபி நயினாருக்கு மட்டும் இல்ல தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான அறிவுரை வழங்கினாரு. கோபம் இருக்கணும், கோபம் தான் போராட தூண்டும், கோபம் தான் மக்களுக்காக நிக்க வைக்கும். ஆனா அதை வீண் செலவு பண்ணிடாதீங்க, வீணா யாருக்கு எதிராக காட்டணும்னு தெரியாம காட்டிடாதீங்க, பொறுமையா இருங்க, கோபத்தை உணர்வை ஒருங்கிணைச்சு தேவைப்படும் போது வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி நயினார் உணர்ச்சி வசத்தின் மூலமா பெரியாரிய விருதை திருப்பி தரேன்னு சொன்னதை கண்டிச்சு அது திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது நாம நிச்சயம் அண்ணன் திருமாவளவன் இப்படி பேசுவாருன்னு எதிர்பார்த்த ஒண்ணுதான் நாம எதிர்பார்த்தோம். ஆனா பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணன் திருமாவளவனையே ஈஸியா விலை போயிட்டேங்கிறாங்க. கேட்டா தன்னை பெரிய தலித்தியவாதிகளா காட்டிக்கிறாங்க, இல்ல தாங்க ஒரு தலித் அப்படின்னு வெளிப்படுத்திக்கிறவங்களா இருக்காங்க. இளைஞர்களே பல பேரை நம்ம பார்க்க முடியுது தங்களை தலித்தியவாதிகளாகவும் முற்போக்காளர்களாகவும் இல்ல ஒரு தலித்தாவும் ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த நபர்களா காட்டிக்கிட்டு இந்த சமூகத்துக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்குற மாதிரியும் காட்டிக்கிட்டு ரொம்ப எளிமையா அண்ணன் திருமாவளவனோட தியாகத்தையும் உழைப்பையும் ஜஸ்ட் லைக் தட்னு ஹேண்டில் பண்ணிட்டு போற பல பேரை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா ஆதவர்ஜுனா தொடர்ச்சியா தலித்துகள் அதிகாரம் பெறணும்னு பேசுறாரு, அண்ணன் திருமாவளவன் அதை முட்டு கொடுக்குறாரு, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு, ஆதவ் தான் ஒரு நம்பிக்கை கிடைச்சாரு போயிட்டாரு அப்படின்னு ஆதவர்ஜுனாவா அண்ணன் திருமாவளவனா அப்படின்னு பார்த்தா ஆதவர்ஜுனாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு சிலரை குறிப்பிடுறோம், நம்ம பார்க்குறோம், கவனிக்கிறோம். அதே போல விஜய் வந்ததுன்னே விஜய் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துட்டாரு, ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன்ட்டாரு. கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு தானா இருந்துச்சு, அதை கூட மிஸ் பண்ணிட்டீங்க, போங்க, உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையே போச்சு அப்படின்னு இன்னைக்கு வந்த விஜய் கிட்ட போய் அண்ணன் திருமாவளவன் போய் சேரல, அவர் கூட கூட்டணி வைக்கல, அவர் அழைப்பை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட்ன்ட்டு அண்ணன் திருமாவளவனை அந்த அளவுக்கு குறைச்சு மதிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்தார், ரஞ்சித்தை நம்ம எதிரா நிப்பாட்டல, ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த தங்களை தலித்துவாதிகள் இல்ல முற்போக்குவாதிகள்ங்கிற சில அந்த முகமூடிக்குள்ள என்ன பண்றாங்க, ஆதவர்ஜுனா அண்ணன் திருமாவா அப்படின்னா ஆதவர்ஜுனுக்கு ஆதரிக்கிறாங்க, பா ரஞ்சிதா அண்ணன் திருமாவா அப்படின்னா பா ரஞ்சிதா ஆதரிக்கிறாங்க, விஜயா அண்ணன் திருமாவான்னா விஜயா ஆதரிக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா அண்ணன் திருமாவளவனோட உழைப்ப, அவரோட தியாகத்தை, அவரோட ஆளுமைய ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்னு இப்போ வரவனோட எல்லாம் சிம்பிளா இதுதான் இவரை குறைச்சு மதிப்பிட்டு போற போக்கையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது ஏதோ ஒரு தனிநபர் எங்கேயோ ஒரு கமெண்ட்ல அந்த மாதிரி பேசிட்டு போறான் அப்படின்னா நம்ம கண்டுக்காம போயிடலாம். தங்களை பெரிய முற்போக்குவாதியா காட்டிக்கிட்டு தான் 4 பேர் முன்னாடி பேசுறேன் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுற இடத்துல 1-2 பேர் இருந்துக்கிட்டு அவனுங்களுமே அந்த மாதிரி பேசுறதே ரொம்ப ஆபத்தா நம்ம உணர்றோம். இந்த மக்களுக்கான
அரசியல் என்ன, அவங்களை முன்னகர்த்தக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது வேற, வெறும் கூட்டணி தேர்தல் அரசியலுங்கிறது வேற. அண்ணன் திருமாவளவனுடைய உழைப்பும் தியாகமும் அர்ப்பணிப்பும் ஆளுமையும் அளவிட முடியாதது, அதை யாரோடு ஒப்பிட கூடாதது, முடியாதது அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லிக்கிறோம். அதுக்குள்ள நட்பு முரண்களை பகை முரண்களா மாத்தி எதிரெதிரில் நிப்பாட்டி நம்மளை நாமளே பலவீனப்படுத்திக்கக்கூடிய செயல்களை நாம தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமா ஒட்டுமொத்தமா நாம சொல்ல வர கருத்து. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.